சாத்தானோடு போராட்டம் உண்டு. நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்துட்டோம். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல அதான் நான் நிறைய வாட்டி நான் ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த காரியங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்து வர்ற நேரத்துல பிசாசு அதற்கு விரோதமாய் பல்ல மாட்டாங்க. ஒரு ஸ்டெப் நீங்க ஒரு படி மேல ஏறி வைக்கிறீங்கன்னா உன் காலை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ரெடியா இருப்பான். அதனால நம்மள்கிட்ட பலன் இல்லை, பலமா இல்லை அப்படின்னா நம்மளால பிசாசோடு யுத்தம் பண்ண முடியாது. அதனால இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம சிம்சோனை போல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலமாய் இறங்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது நமக்கு பலத்தை தருகிறவராய் இருக்கிறார். பிசாசோடு எதிர்த்து இருக்கக்கூடிய பலத்தை தருகிறவராய் இருக்கிறார். அதான் சாத்தானோடு நமக்கு யுத்தம் உண்டு. நாம் அவனை கர்த்தருடைய பலத்தால், கர்த்தருடைய நாமத்தினால் தான் அவனை ஜெயிக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக பரிசுத்த ஆவி நமக்கு வேண்டும். பரிசுத்த ஆவி இல்லாவிட்டால் நாம் எதையுமே செய்ய முடியாது. அதனால இந்த நிமிஷத்துல இந்த நாட்களோடு மனிதர்களோடு போராடுகிற போராட்டத்தை விட்டு விலகு.